அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 56 to 60 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்தேவான் அப்படின்ற ஒரு மனிதர், அவர் பேர் என்ன, ஸ்தேவான். அவர் இயேசு கிறிஸ்து தான் கடவுள் அப்படின்னு அறிவிக்கிறாரு. அப்படி அறிவித்ததுனால அவரை ஊருக்கு புறம்பாக கொண்டு போய் அவரை கல்லெறிஞ்சு கொள்கிறாங்க. அப்படி அவங்க கல்லறியும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க பண்ணுறது என்னென்னு தெரியாமல் பண்ணுறாங்க ஆண்டவரே, இவங்களை மன்னிங்க. அவரை கொலை செய்கிறாங்க கல்லெறிஞ்சு. அப்படி இருந்தும் அவர் மன்னிக்கிறாரு. இவரை மன்னிச்சிரு, இவங்களுக்கு நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்குறாரு. எதுக்காக நான் தன்னோட உயிர் போனாலும் இயேசு கிறிஸ்து தான் கடவுள் அப்படின்னு அவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, என் நிமித்தமாக நீங்கள் உங்களுடைய உயிரை இழந்து போனாலும் அதை திரும்பி நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு காரணத்துக்காக தான். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இவங்க இறந்ததுக்கப்புறம் இவரை அடக்கம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்துவோட வருகை, அதாவது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவோட வருகை வரும்பொழுது இறந்தவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்து அறிஞ்சு இறந்தவர்கள் திரும்ப உயிரோடு எழுப்பப்படுவாங்க. எழுப்பப்பட்டு அவரோடு கூட சேர்த்துக்கொள்வாங்க. அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு நாள் இயேசு கிறிஸ்து அறியாதவங்க அநேகர் நரகத்துக்கு போவாங்க, இயேசு கிறிஸ்து அறிஞ்சவங்க பரலோகத்துக்கு போவாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் தன்னோட ஜீவனை இழந்தாலும் இயேசு கிறிஸ்து திரும்ப அவரை உயிரோடு எழுப்புவாருன்னு அந்த நம்பிக்கை இருக்குது அவருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் தன்னோட உயிரே போனாலும் இயேசு கிறிஸ்து கடவுள் தான், இயேசு கிறிஸ்து தான் கடவுள் அப்படின்னு சொல்லி அறிவித்தார். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை உள்ளே போய் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம்.